அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா தமிழ் தான். அதில் இயல் 3 பார்க்க போகிறோம். 6th ஃபஸ்ட் டேர்மில் இயல் 3 தமிழில் இயல் 3 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கல்வியை போற்றுன்னு சொல்லிட்டு ஒரு டைப்பில் ஒரு தலைப்பில் நம்ம இந்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நுழையிறதுக்கு முன்னாடி போயிடுவோம். கல்விக்கு எல்லை இல்லைன்னு இருக்காங்க. மனிதர்கள் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். மனுஷங்க பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் என்ன பண்ணுறோம்? கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோங்காங்க. கல்வி மனிதர்களை உயர்த்துகிறது. அது ஒரு செல்வமாக கருதத்தக்கது. அத்தகைய கல்வி மனிதர்களுக்கு எவற்றையெல்லாம் தரும் என்பதை விளக்கும் பாடல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாட்டுன்னு பார்ப்போம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வியென்றே போற்று. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வியென்றே போற்று. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா கா செய்குதம்பி பாவலர். காப்பா செய்குதம்பி பாவலர். இந்த பாட்டுக்கான சொல்லும் பொருளும் பார்ப்போம். பெருக்கி வளர்த்து, மருளை மயக்கத்தைன்னு அர்த்தமா. பெருக்கினா வளர்க்குறது, மருளைனா மயக்கத்தை, தெருளைனா தெளிவை, அறுத்துவதும் தருவதும், திருத்தி சீராக்கி, மதி அறிவு ஆவி உயிர் பொருத்துவதும் சேர்ப்பதும். இப்போ பாடலின் பொருள் என்னென்னா, அருளினை வளர்த்து அறிவை சீராக்கி மயக்கத்தினை அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். எனவே அதை போற்றி கற்க வேண்டுங்க. அருளினை வளர்த்து அறிவை சீராக்கி மயக்கத்தினை அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். எனவே அதை போற்றி கற்க வேண்டும். யார் சொல்கிறான்னா செய்குதம்பி பாவலர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா, செய்குதம்பி பாவலரோட பிறந்தது, அவங்க என்னென்ன நூல்லாம் இயற்றிருக்காங்க நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ காப்பா செய்குதம்பி பாவலர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். யார்? செய்குதம்பி பாவலர். அவர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர். சீராபுராணத்தை ஏற்றது உமர்புடன் தெரியும். ஆனால் அதுக்கு உரை எழுதியவர் யாருன்னா செய்குதம்பி பாவலர். அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்னும் பட்டம் பெற்றார். அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்னும் பட்டம் பெற்றார். இவர் நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி, திருமதினத்து அந்தாதி உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் 2 நிறைய நூல் எழுதியிருக்காரு. அதில் நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி, திருமதினத்து அந்தாதி உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பாட்டு நீதி வெண்பா என்ற நூல் ஒரு பாடல் நமக்கு பாடமாக தரப்பட்டிருக்குன்னு இருக்காங்க. இப்போ இந்த பாட்டுக்கூட நம்ம இந்த பாட்டுக்கு உள்ள இலக்கணம் பார்ப்போம். இந்த பாட்டுக்கு இலக்கணம் என்ன, எதுகை கொடுத்துருக்காங்க. அருளை மருளை, இந்த 2வது எழுத்துனா அந்த ரூ இருக்குல்ல, அந்த இந்த ரூ சேமாக இருந்தால் அது எதுகை. முதல் எழுத்து சேமாக இருந்துச்சுன்னா மோனை. அப்போ அறுத்துவதும் பொருத்துவதும், இந்த ரூ ஒரே மாதிரி இருக்கா, ஆகிய சொற்களில் 2ஆம் எழுத்து ஒரே எழுத்தாக உள்ளது, முதல் எழுத்து அளவுத்து உள்ளது. இவ்வாறு முதல் எழுத்துக்கள் அளவுத்தாக இருக்க 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை ஆகும். முதல் எழுத்து அளவொத்தாக இருக்க 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை ஆகும்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு பாட்டு இருக்குது. மன்னனும் மாசர கற்றோனும் சேர்த்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்னு சொன்னது ஔவையார். நெக்ஸ்ட் இந்த பாட்டோட கொஸ்டின்ஸை பார்த்துருவோம். 1 வேர்ட் பார்த்துருவோம். கல்வியானது நமது டேஸ் துணையாக அமைக்கிறாங்க. ஆவிக்கு துணையாக அமைகிறதா. அருந்துணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அருமை கூட்டல் துணை தான் ஆன்சர். கல்வி கூட்டல் என்றே என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கல்வி என்றே. சரி, ஓகே, தேங்க்யூ. நம்ம இன்றைக்கி பார்த்தது கல்வியை போற்றுங்கிற ஒரு தான் பார்த்துருக்கோம்.
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.